ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ, ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம அந்த பிரேக் அவுட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் உடைய பிரேக் அவுட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல நான் இப்ப என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க, நிஃப்டி 50ல நம்ம பார்த்தோம். இது எல்லாமே ரிசல்ட் வர வர நமக்கு அடுத்தடுத்த குவார்ட்டர்ல ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். சிலது இப்போ லிஸ்ட்ல இருந்தது காணாம போகும். சிலது புதுசா ஆட் ஆகலாம். எப்படி வேணாலும் வரலாம். அதனால நம்ம இத ஃப்ரீக்வென்ட்டா பார்த்துட்டே இருக்கணும். ரிசல்ட் வர 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 இதுல அப்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம இத கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட்டா பார்த்துட்டே இருப்போம். இப்ப நான் என்ன பண்ணேன், நிஃப்டி 50ல நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் வந்தத நம்ம பார்த்துருக்கிறோம். இதுக்கப்புறம் இன்னும் அப்டேட் ஆகல. அதனால நான் ஆட்டோமேட்டிவ் செக்டார்க்குள்ள நான் போறேன். செக்டார் வைஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிவ் செக்டார்க்குள்ள போறேன். இதுல நமக்கு 4 கிடைச்சிருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதா நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வரோக் இன்ஜினியரிங். இவங்க ஆட்டோமேட்டிவ் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனுவல் ரிசல்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2014லிருந்து 19 வரைக்கும் நல்லா தான் பிசினஸ் போய்க்கிட்டு இருந்துச்சு. 20, 21 கொஞ்சம் அப்படியே சுமாரா மெயின்டெயின் ஆயிட்டு, 22ல தடாலடியா பாதியா குறைஞ்சு போயிட்டு, 23 கொஞ்சம் மேல தூக்கி இருக்கிறான். அதனால 24 மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இவங்கள பொறுத்தவரைக்கும் ஸ்கோர் ஃபினான்ஷியலா நல்லா இருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் இருக்கு. வேல்யூவேஷன் ஸ்கோர் மாடரேட்டா இருக்கு. இது நமக்கு வேல்யூவேஷன் ஸ்கோர் மாடரேட்டாவோ, சீப்பாவோ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொமெண்டம் ஸ்கோரும் நல்லா இருக்கு. அதனால பிக் இருந்துகிட்டே இருக்கு. இதுவரைக்கும் பிக் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இது என்ன ஜோன்ல இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க, நியூட்ரல் ஜோன்ல தான் இருக்கு இதுவரைக்கும். அது நம்ம தனியா பார்த்துக்கலாம். இப்ப என்னோட குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம எடுத்துக்குவோம். இந்த டிடிஎம்ம அச்சீவ் பண்ணுவானா, மாட்டானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல நம்ம சிக்னிஃபிகன்ட்டா நோட்டிஃபை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க, செப்டம்பர் குவார்ட்டர் வரைக்கும் டிடிஎம் கம்மியா இருந்திருக்கு. அதாவது அ வ மார்ச் குவார்ட்டர்ல 2.6 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2.1 ஆயிட்டு, அதுக்கு செப்டம்பர் மாசம் 3.6 ஆயிட்டு, தடாலடியா டிசம்பர் மாசத்துக்கு 25.1ன்னு சொல்லிட்டு எங்க ஏறி இருக்கு? கிட்டத்தட்ட 22 ஏறி இருக்கு. 22 ஏறி இருக்குன்னா கிட்டத்தட்ட எத்தன பெர்சென்ட்? 605% இபிஎஸ் மாத்திரமே ஏறி இருக்கு. அதே மாரி நெட் ப்ராஃபிட்டும் 605% ஏறி இருக்கு. ஸோ, அப்ப இது ஒரு சிக்னிஃபிகன்ட். அப்ப மார்ச் மாசத்துக்கு இந்த 25க்கு கீழயும் எடுத்துறக்கூடாது. 25 ஒட்டியோ இல்லாட்டி 25க்கு மேலேயோ எடுத்தோம்னாக்க, அந்த பிரைஸ் சஸ்டெயின் ஆயிட்டுருக்கும். இவன் மார்ச் மாசம் 25க்கு கீழ எடுத்துட்டான்னு வச்சுக்கங்க, இப்ப ஏறி இருக்கக்கூடிய பிரைஸ் கீழ இறங்கிட்டு, அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் ஆனுவல் ரிசல்ட்டுக்கு எவ்வளோ எடுத்திருக்கிறாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி மேலே ஏறும். இப்ப இவங்க அச்சீவ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவன் இன்னும் ரெவென்யூக்கு பார்த்தோம்னா, டிடிஎம் அச்சீவ் பண்றதுக்கு ரூ. 1700 தான் தேவை. இவன் 3 குவார்ட்டர்லயும் பார்த்தோம்னாக்கா, 1800 எடுத்திருக்கிறான். ஸோ, அப்ப 1700 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை வைக்கலாம். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் ரூ. 39 தான் தேவை. இவன் ஆவரேஜா பார்த்தோம்னா 30க்கு மேலேயே ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல 30க்கு மேல எடுத்துட்டு, அப்புறம் 50, 382 திடீர்னு 3 குவார்ட்டர்ல மாத்திரமே எல்லாமே ஹெவி வெயிட்டா போயிருக்கு. அப்ப இவன் 39 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இது இபிஎஸ் 28.8 டிடிஎம். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இப்ப வரைக்கும் டிடிஎம் 30.8 எடுத்துட்டு +2ல போயிட்டான். அதாவது எக்ஸ்ட்ராவாவே 2 எடுத்துட்டான். டிடிஎம் இப்ப இந்த குவார்ட்டர்லயே கவர் பண்ணிட்டான். அப்ப அடுத்த குவார்ட்டர்ல இவன் இந்த இத மேனேஜ் பண்ணியே ஆகணும். அப்படி இப்ப என்ன ஆகும்? இவன் 25 இபிஎஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க, எவ்வளவு குறைஞ்சிருக்கோ அதுக்கு உண்டான அளவுக்கு பிரைஸ குறைச்சுருவாய்ங்க. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. இப்ப சப்போஸ் 20ன்னு எடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 5 குறைஞ்சிருச்சா? 5 × 15 75. அப்ப அப்படியே இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ்லேருந்து ரூ. 75 ரூ. 80 குறைச்சிட்டு, அங்கேருந்து திருப்பி ஏன்னா ஆல்ரெடி அ இது ஸ்கோர் இந்த இது நல்லா இருக்கு. எதுக்கு? இபிஎஸ் ஆல்ரெடி அவன் ட ட டார்கெட் டிடிஎம் அச்சீவ் பண்ணிட்டான். அப்ப அந்த இடத்திலிருந்து இவன் திருப்பி மேல ஏத்தி எவ்வளவு டிடிஎம் வருதோ, ஆனுவல் டிடிஎம் எவ்வளோ ஆனுவல் இபிஎஸ் எவ்வளோ வந்திருக்கோ, அதுக்கு மேல எடுத்துட்டு போவான். அதனால குறைஞ்சிருச்சுன்னா
அப்படியே கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏறுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம். இப்போ இவனோட இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த இதெல்லாம் என்ட்ரி போட்டுட்டேன். இப்போ என்ட்ரி பார்த்தோம்னா 459 காட்டுது. இது ஆல்ரெடி கிராஸ் பண்ணி மேலே தான் நிற்கிறான். கீழே இறங்கிட்டு வந்தா தான் உண்டு. இப்ப அந்த மாரி நம்ம இதுல இருக்கக்கூடிய ஸ்கோரையே மாத்திரமே நம்ம போடுவோம். இதுல நம்ம எத பத்தி யோசிக்க வேண்டியதில்ல. இதுல இருக்கக்கூடிய ஸ்கோரே மாத்திரம் நம்ம போடுவோம். சப்போஸ் அவன் 20க்கு கீழ டிடிஎம் 25க்கு கீழ எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க, கீழ அடிச்சு இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கருதுறதுனால, நம்ம சப்போர்ட்ல இருந்து நம்ம போவோம். இப்ப சப்போர்ட்ன்னு 438, 424 இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு கோட போடுறோம். 438 + 424. 438 ஆல்ரெடி நான் எடுத்திருக்கக்கூடிய லோ 439. அதுக்கு அடுத்தது 428. 428. ஸோ, இப்போ இந்த ரேட்டுக்கு ஆல்ரெடி அவன் இறங்கிட்டு தான் இப்போ திருப்பி ஏறிக்கிட்டு இருக்கிறான். அதனால இப்போ புல் பேக் இதே அளவுக்கு வரப்போறானா, இல்லாட்டி இதை உடைக்க போறானாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்கோர் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, என்ட்ரி 459. இப்போ என்ட்ரியை 459ன்னு போடணும். நம்ம கோஆர்டினேட் பண்ணிக்குவோம். 459 என்ட்ரி. 459 கரெக்டாக அந்த இடத்துக்கு இப்போ மேலே ஏறி இருக்கிறான். இதுக்கு அடுத்தது நமக்கு டார்கெட் இருக்கிறது டார்கெட்டுன்னு இல்லை, குவார்ட்டர்லியில் எவ்வளவு தூரம் ப்ரைஸை அவன் மேலே ஏற்ற முடியும். மார்ச் மாதம் இந்த குவார்ட்டருக்கு ஏற்றிருக்கணும். அவன் இந்த குவார்ட்டருக்கு ஃபுல்லாக ஏற்றலை. இப்போ இன்னும் கேப் எவ்வளோ இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 623, அப்புறம் 637, 2 இது இருக்குது. 623, 623 இது ப்ரீவியஸ் ஹையை ஒட்டியே தான் இருக்குது. அதே மாதிரி 637 ப்ரீவியஸ் ஹையை ஒட்டியே தான் இருக்குது. 637 இதுவும் ப்ரீவியஸ் ஹையை ஒட்டியே தான் இந்த இடத்துல நமக்கு இருக்குது. இந்த இந்த 3 வேல்யூவும் அதை ஒட்டியே தான் இருக்குது. அது நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்ததுனால எக்ஸ்ட்ராவாக 2 கோடு நமக்கு தெரியுது. அதை வேணால் எடுத்து விட்டுருவோம். புதுசாகவே கோடை போட்டுருவோம். ஏன்னா 630 இருந்துச்சு ஆல்ரெடி. அதான் ப்ரீவியஸ் ஹையாக இருக்குது. இப்போ நம்ம 623, 637 ரெண்டுத்தையும் போடுவோம். 623, 637. அறுநூற்றி இருபத்தி ஏழு அப்புறம் 633. 633. இப்போ நம்ம இந்த 2 கோடையும் போட்டோம். இப்போ அடுத்தாப்பில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். 823 அண்டு 837. 823, 837, 837. இதில் நம்ம மனசில் நம்ம வச்சுக்கணும், இவன் இந்த லெவலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதம் ரிசல்ட்டும் நல்லா இருக்கணும். அப்போ தான் மேலே அப்படியே ஏறி கொண்டு போகும். இல்லாட்டி கீழே இறக்கி விட்டுட்டு அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனுவலுக்கு வேணால் ஏற்றி கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது 30க்கு மேலே கிடச்சிதுனாக்கா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். நம்ம ரீகேப் பண்ணிடுவோம். நமக்கு 459 என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குது. இன்னும் 459 கடந்து வந்துட்டான். இப்போ கரண்ட் ப்ரைஸ் 537 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 537 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க நம்ம சப்போர்ட்டுன்னு கீழே எடுத்தான்னாக்க 438, 424. இது ஆல்ரெடி இந்த மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கே எடுத்துட்டு இப்போ திருப்பி மேலே ஏறி இருக்கிறான். புல் பேக் வந்தாலும் இந்த ரேஞ்சுக்கு 450 அந்த ரேஞ்சுக்கு புல் பேக் வந்துட்டும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி மொத்தமாக அப்படியே அடித்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரிசல்ட் நல்லபடியாக ஹோப்பாக எதிர்பார்க்குறாங்க. எஸ்டிமேட் நிறைய இருக்குங்கிறதுனால போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது 623 அண்ட் 637 ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. 623 அண்ட் 637 அதை உடைச்சது அப்படின்னு சொன்னாக்க 823 அண்டு 837 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
823 அண்டு 837 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இதை நம்ம ரீகேப் பண்ணிட்டோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே.